Good morning, students. Today we are going to see the lesson class 8 unit 1 prose the nose jewel. Okay, so reading. Ramaya was a simple man living in the town. Ramaya was a simple man living in the town. So Ramaya is a simple man. Where he lives in the town. He lived with his wife in a nice house made of till roof. He lived along with his wife. Okay, அவங்களோட மனைவியோட ராமையா வாழ்ந்துட்டு வராரு. எங்கே அப்படின்னா ரூஃபால் மேக் பண்ணப்பட்ட ஒரு நல்ல அழகான வீட்டில். He was not rich, but he could take care of his family. Even though he is not much rich, but he can take care of his own family by his wealth. ஸோ அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரோ அதை பொறுத்து வந்து அவரோட ஃபேமிலியை பார்த்துக்கிற அளவுக்கு அவர் சம்பாதிக்கிறார். ஓகேவா? 2 sparrows built a nest in a nice pot in the roof of Ramaya's house, and the mother bird laid her eggs in it. ஸோ 2 sparrows. ஸோ இங்கே டயக்ராமில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த 2 sparrows என்ன பண்ணுது அப்படின்னா கூடு ஒன்று கட்டுது. அந்த ரூஃப் மேலே ஒரு நல்ல இடமா பார்த்து கூடு கட்டுது ரம்யா ஹவுஸ் மேலே. அண்ட் மதர் பேர்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷீ லேட் ஹர் எக்ஸ், முட்டையிடுது. ஓகேவா? மை டியர் பிகேன் த மேல் ஸ்பேரோ. ஸோ மேல் ஸ்பேரோ வந்துட்டு ஃபீமேல் ஸ்பேரோவை பார்த்து சொல்லுதா மை டியர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. அண்ட் வாட் யூ வாண்ட் நவ் ஆஸ்ட் ஹிஸ் ஒய்ஃப். ஆஸ்ட் ஹிஸ் ஒய்ஃப்ன்றது இங்கே யாரோட ஒய்ஃப்னா மேல் ஸ்பேரோவோட ஒய்ஃப். ஃபீமேல் ஸ்பேரோவை தான் ஹிஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வாட் யூ வாண்ட் மை டியர் அப்படின்னு சொல்லிட்டு மேல் ஸ்பேரோ ஃபீமேல் ஸ்பேரோ பார்த்து கூப்பிடும் போது ஃபீமேல் ஸ்பேரோ என்ன கேட்குதான், ஒய்ஃப் வந்து என்ன கேட்குதான், என்ன வேணும் இப்போ உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குது. Why does the lady of this house always quarrel with her husband? ஸோ அந்த லேடி ஆஃப் திஸ் ஹவுஸ் அப்படின்னு இங்கே யாரை குறிக்கிறாங்க அப்படின்னா ராமையாவோட ஒய்ஃப். ஓகேவா? ராமையாவோட ஒய்ஃபை தான் வந்துட்டு இங்கே லேடி ஆஃப் திஸ் ஹவுஸ். இந்த வீட்டில் இருக்க லேடி வந்துட்டு ஏன் வந்து எப்போ பார்த்தாலும் ராமையா கூட சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல் ஸ்பேரோ ஃபீமேல் ஸ்பேரோ கிட்டே கேட்குது. ஹவ் am I to know, said the female bird. ஸோ எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீமேல் பேர்ட் சொல்லுது. லெட் அஸ் மைண்ட் அவர் ஓன் பிஸ்னஸ், நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீமேல் பேர்ட் வந்துட்டு மேல் பேர்ட் கிட்ட சொல்லுது. யூ ஆர் ஆல்வேஸ் செல்ஃப் சென்டர்டு. வாட் யூ மீன் பை செல்ஃப் சென்டர்ட்? செல்ஃப் சென்டர்ட் மீன்ஸ் கன்சர்ன்ட் வித் த செல்ஃப், தன்னை பற்றி மட்டும் யோசிக்கிறது. ஓகேவா? யூ ஆர் ஆல்வேஸ் செல்ஃப் சென்டர்ட், நீ எப்பவுமே செல்ஃப் சென்டர்டாக தான் இருக்க. செட் த மேல் ஸ்பேரோ. ஸோ மேல் ஸ்பேரோ வந்து ஃபீமேல் ஸ்பேரோ பார்த்துட்டு எப்போவுமே உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஆடட் ஷுட் வி நாட் ஹெல்ப் திஸ் புவர் ராமையா. அண்ட் இன்னொன்று என்ன ஆட் பண்ணுது, என்ன சொல்லுது மேல் பேர்ட் அப்படின்னா நம்ம ஏன் ராமையாவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்களே அவங்க ஒய்ஃப் அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு. த ஃபீமேல் ஸ்பேரோ செட் வித் disdain. what do you mean by disdain? feeling of contempt or scorn. மாதிரி அவமதிக்கிற மாதிரி ஃபீமேல் ஸ்பேரோ என்ன சொல்லுது அப்படின்னா let me see what help you can do for him. ஸோ நான் பார்க்குறேன் உன்னால் அவருக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீமேல் பேர்ட் வந்து மேல் பேர்டை பார்த்து சொல்லுது. ப்ளீஸ் டோன்ட் டாக் அபவுட் வாட் டஸ் நாட் கன்சர்ன் அஸ். ஃபீமேல் பேர்ட் சொல்லுது மேல் பேர்டை பார்த்து நமக்கு தேவையில்லாததை பற்றி தேவையில்லாததில் நம்ம தலையிட வேண்டாம், நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. see that the cat does not come near our nest, that would be enough for you and me. பாருங்கள், அந்த பூனை வந்துட்டு கேட் மீன்ஸ் பூனை தெரியும் இல்லையா, இந்த பூனை வந்துட்டு நம்ம நெஸ்ட்டு பக்கத்தில் வந்துடக்கூடாது, நம்ம கூடு பக்கத்தில் வந்துடக்கூடாது, அதுதான் நமக்கான வேலை, அதுதான் நமக்கு தேவையானது. ஸோ நீங்கள் அதை பாருங்கள், அதை விட்டுட்டு வேறு எதுலேயும் போய் தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீமேல் பேர்ட் சொல்லுது. தட் would be enough for you and me. உனக்கும் எனக்கும் அதுவுமே போதுமானது. ஸோ அந்த கேட் வந்து நம்ம நெஸ்ட்டு பக்கத்தில் வந்துடக்கூடாது. பிகாஸ் அந்த ஃபீமேல் பேர்ட் வந்து ஷீ லேய்டு எக்ஸ், ரைட், முட்டை விட்டுருக்கு இல்லையா, அதனால் வேறு எதுவும் வந்துடக்கூடாது, அதை மட்டும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. somewhere in the muck heap lay a diamond nose jewel. somewhere in the muck heap அப்படின்னா குவியல். ஓகேவா? அந்த குப்பையெல்லாம் குவிச்சு வச்சுருப்பாங்க இல்லையா. somewhere in the muck heap lay a diamond nose jewel. ஸோ அந்த மாதிரி குப்பையை குவிச்சு வச்சுருக்க ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு டைமண்ட் நோஸ் ஜுவல்னால் மூக்கில் அணியக்கூடிய ஒரு ஜுவல்ஸ் வந்துட்டு டைமண்ட் நோஸ் ஜுவல். அது வந்து எதால் செய்யப்படுது அப்படின்னா டைமண்டால் செய்யப்பட்டது.
இருக்கு. The male bird picked it up and came to the nest with a shining stud in his beak and said to his wife, "Look, do you like this?" ஸோ அந்த மேல் பேர்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த டைமண்ட் நோஸ் ஜுவல் அந்த மக் ஹீப்பில் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய பீக்கால் அது என்ன பண்ணுது, அந்த ஷைனிங் ஸ்டட்டை தன்னுடைய பீக்கால் எடுத்துகிட்டு வந்துட்டு தன்னுடைய ஃபீமேல் ஸ்பேரோ அந்த ஒய்ஃப் கிட்ட வந்து கொடுத்துட்டு, "லுக், do you like this? பாரு, உனக்கு இது பிடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி மேல் பேர்ட் வந்து கேட்குறப்போ the wife bird replied, ஒய்ஃப் பேர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, "வாட் ஆம் ஐ டு டூ வித் a diamond nose stud or with earrings?" ஸோ என்னால் என்ன பண்ண முடியும், டைமண்ட் நோஸ் ஒரு ஸ்டட்டு வச்சோ இல்லைனா ஒரு இயரிங்ஸ், காதில் போட இயரிங்ஸ் வந்து எனக்கு எப்படி யூஸ் ஆகும், என்னால் அதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் பேர்ட் வந்து ரிப்ளை பண்ணுது, "ஃபைண்ட் சம் grub, the young ones are hungry." ஓகேவா, ஃபைண்ட் சம் grub மீன்ஸ் ஃபுட்டு அப்படின்னு அர்த்தம். ஃபீமேல் ஸ்பேரோ மேல் ஸ்பேரோ கிட்ட சொல்லுது, போயிட்டு கொஞ்சம் ஃபுட்டு சர்ச் பண்ணுங்கள், ஃபுட்டு எடுத்துகிட்டு வாங்க, த யங் ஒன்ஸ் ஆர் ஹங்க்ரி, நம்மளோட யங் ஒன்ஸ் வந்து ரொம்ப பசியில் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீமேல் ஸ்பேரோ சொல்லுது. ஓகே, ஸோ த பேர்ட் ட்ராப்டு த டைமண்ட் ஸ்டட் ஆன் த ஃப்ளோர். ஸோ பேர்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போது பேர்ட் ட்ராப்டு த டைமண்ட் ஸ்டட்டை வந்துட்டு தரையில் போட்டுட்டு அண்ட் வெண்ட் அவுட் இன் சர்ச் ஆஃப் லிட்டில் வார்ம்ஸ் ஃபார் த யங் ஒன்ஸ். ஸோ எதை சர்ச் பண்ண போயிடுச்சு மேல் ஸ்பேரோனா, லிட்டில் வார்ம்ஸ். ஸோ இந்த புழுக்கள் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து எங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு யங் ஒன்ஸ்க்காக ஃபுட்டு சர்ச் பண்ணி மேல் ஸ்பேரோ அந்த டைமண்ட் ஸ்டட்டை அங்கேயே போட்டுட்டு போகுது. ராமியாஸ் ஒய்ஃப் நோட்டீஸ் த ஜுவல் ஆஸ் ஷி வாஸ் ஸ்வீப்பிங் த ஃப்ளோர். ஸோ ராமியாவோட ஒய்ஃப் வந்துட்டு என்ன நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஷி ஹாஸ் பீன் நோட்டிஸ்ட் ஒன் நோஸ் ஜுவல். ஓகே, வென் ஷி வாஸ் ஸ்வீப்பிங் த ஃப்ளோர். ஸோ பெருக்கிட்டு இருக்கப்போ, ஃப்ளோர் தரையை பெருக்கிட்டு இருக்கப்போ ராமியாவோட ஒய்ஃப் வந்துட்டு எதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, ஷி ஃபைண்ட்ஸ் ஒன் நோஸ் ஜுவல். ஷி பிக்ட் இட் அப் வித் டிலைட் அண்ட் wore it. ஸோ ரொம்ப சந்தோஷமாக அதை கையில் எடுத்து நோஸில் வேர் பண்ணிக்கிறாங்க. ராமியா questioned her angrily. ராமையா இதை பார்த்த ராமையா வந்துட்டு கோபமாக கொஷின் கேட்குறாரு, "How did you get this diamond stud?" எங்கேருந்து இந்த டைமண்ட் ஸ்டட்டு நீ எடுத்த, எப்படி உனக்கு இந்த டைமண்ட் ஸ்டட்டு கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "I found it lying here yesterday and took it, that is all." ஸோ நேற்று ஸ்வீப் பண்ணும்போது, எஸ்டர்டே மீன்ஸ் நேற்று இல்லையா, ஸோ நேற்று எஸ்டர்டே ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்வீப்பிங் த ஃப்ளோர் வந்து ஸ்வீப் பண்ணிகிட்டு இருந்தேன், தட் டைம் ஐ ஜஸ்ட் நோட்டிஸ்ட் திஸ் ஸ்டட் இன் த ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு ரமையோட ஒய்ஃப் வந்துட்டு சொல்கிறாங்க. "We should go and hand over it to the village magistrate." நம்ம என்ன பண்ணணும், இந்த டைமண்ட் ஸ்டட்டை வந்து எடுத்துகிட்டு போய் வில்லேஜ் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். மெஜிஸ்ட்ரேட் மீன்ஸ் a judicial officer with limited authority to administer and enforce the law. ஸோ லிமிட்டட் அத்தாரிட்டி இருக்கும், லைக் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், மெஜிஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படின்னும் போது அவங்க வந்துட்டு வில்லேஜில் அவங்க லைக் பஞ்சாயத்து பண்ணுவாங்க இல்லையா வில்லேஜ் சைட்லலாம். ஸோ ஏதாவது ப்ராப்ளம்னா பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துடணும், ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "If tomorrow the police should come and search our house, it will be disgrace to us." ஸோ ராமையா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு வேளை நாளைக்கு போலீஸ் வந்துட்டு நம்ம வீட்டை சர்ச் பண்ணாங்க அப்படின்னா, சர்ச் பண்ணி அந்த நோஸ்டடை எடுத்துட்டாங்க அப்படின்னா, இட் வில் பி டிஸ்கிரேஸ் ஃபார் அஸ். நம்மளுக்கு எப்படி இருக்கும் அது, த ஸ்டேட் ஆஃப் பீயிங் டிஸ்ஹானர்ட் எப்படி இருக்கும்னா, ரொம்ப கவர்ட் வித் ஷேம், நம்ம ரொம்ப ஷேமாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமையா வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாங்க. இன் மீனாட்சி அம்மாள்ஸ் ஹவுஸ் நியர்பை, மீனாட்சி அம்மாளோட ஹவுஸ்க்கு நியர்பை வந்து ஒரு டாக் ஒன்று போயிட்டுருக்கு. த டாக் வெண்ட் தஸ், என்னன்னா, "I forgot and left it in the bathroom." ஸோ இவங்க காதில் கேட்குற மாதிரி ஒரு பேச்சு ஒன்று போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு மறந்து போய் அதை பாத்ரூம்லேயே வச்சுட்டேன். "I forgot and left it in the bathroom. குப்பாயி, the servant woman must have swept it out." ஸோ அவங்க என்ன அவங்க காதில் ஒரு சிலர் யாரோ பேசுகிறாங்க, அது வந்து அவங்க காதில் கேட்குது. நான் நேற்று வந்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பாத்ரூம்லேயே நான் அதை வந்து மறந்து வச்சுட்டேன். குப்பாயி, என் வீட்டில் செய்கிற சர்வெண்ட், வேலை செய்கிற சர்வெண்ட் வந்துட்டு, சர்வெண்ட் உமன், அவங்க நேம் வந்து குப்பாயி. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, தெரியாமல் வந்துட்டு அதை பெருக்கி
வெளியே தூக்கி போட்டுட்ருப்பாங்க பார்க்காம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் வந்து இவங்க காதில் கேட்டுட்ருக்கு. ஷி இஸ் வெரி கேர்லெஸ் அண்ட் இக்னோரண்ட். அவங்க வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. அண்ட் இக்னோரண்ட் மீன்ஸ் அன்அவேர். அது வந்து டைமண்ட் ஸ்டட்டு, அதை எப்படி பார்த்துக்கணும் அதெல்லாம் தெரியவே இல்லை. ரொம்ப வந்துட்டு எப்படி இருந்த அந்த சர்வெண்ட் வந்து தூக்கி போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் வந்து போயிட்டுருக்கு. அதை இவங்க கேட்குறாங்க. த மதர் மீனாட்சி அம்மாள் consoled her little girl saying, let us search and find it. The mother மீனாட்சி அம்மாள் consoled her little girl. மீனாட்சி அம்மாள் வந்துட்டு அவங்க லிட்டில் கேர்ள் கன்சோல்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்ஃபர்டட் இந்த டைம் ஆஃப் கிரிஃப் இல்லைனா ஒரு டிஸப்பாயிண்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி இப்போது ஒரு விலை உயர்ந்த பொருள் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் பயப்படுவோம் இல்லையா, வீட்டில் போய் சொல்கிறதுக்கு அம்மா திட்டுவாங்க, பயமாக இருக்கும் சொல்கிறதுக்கு, அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேட் ஆஃப் டிஸப்பாயின்மெண்ட், ரொம்ப டைமண்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லி இல்லையா, ஸோ அது வந்துட்டு தொலைஞ்சு போனதுனால கன்சோல்டு ஹர் லிட்டில் கேர்ள் சேயிங், let us search and find it, don't tell father yet, he would go into a rage if he knew that you had lost the diamond no stud. ஸோ லிட்டில் கேர்ள் கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அம்மா நம்ம சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம், ஃபாதர்கிட்ட சொல்ல வேண்டாம், இதை பற்றி அப்பா கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம், ஒருவேளை அவங்க காதில் விழுந்துச்சு அப்படின்னா he would go into a rage அப்படின்னா ரொம்ப கோபம் அவங்களுக்கு தலைக்கு மேலே ஏறிடும். knew that you had lost the diamond no stud. If he knew that you had lost the diamond no stud, ஒருவேளை நீ வந்துட்டு டைமண்ட் நோ ஸ்டட் தொலைச்சிட்ட அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும், நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அது வரைக்கும் அப்பாவுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. What is the secret you are whispering? asked Ramanathan. So who is Ramanathan? Ramanathan is, what is a secret you are whispering? Meenakshi Ammal's husband name is Ramanathan. Okay, ஸோ என்ன சீக்ரெட் நீங்கள் இங்கே பேசிகிட்ருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, த லாஸ் ஆஃப் த ஜுவல்ஸ் ஹேட் டு பி அட்மைட்டட். ஸோ எதை பற்றி பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க அப்படின்ட்டு அவங்க கேட்குறப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது, கண்டிப்பாக நம்ம சொல்லி தான் ஆகணும். சூன் த ஹோல் வில்லேஜ் நியூ அபவுட் இட். ஸோ இவங்க வந்து ராமநாதன் கிட்ட சொன்னதுக்கப்புறம் வில்லேஜில் இருக்க எல்லாருக்குமே இந்த மாதிரி டைமண்ட் நோ ஸ்டட் தொலைஞ்சு போச்சுன்றது தெரிய வந்துருச்சு. த maid servant Kupai was suspected by everyone to have stolen it. The maid servant Kupai, இப்போ எல்லாருமே வந்துட்டு யாரை வந்து சந்தேகப்படுறாங்க அப்படின்னா, சஸ்பெக்டட் மீன்ஸ் பிலீவ் டு பி அ காஸ் ஆர் அ ஃபால்ட். இந்த ஃபால்ட்டுக்கு வந்து அவங்க தான் வந்து ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணுறது, அதுதான் சஸ்பெக்டட், சந்தேகப்படுறது. ஓகேவா? ஸோ மெய்ட் சர்வெண்ட் குப்பாயி தான் வந்துட்டு இப்போ அந்த நோஸ்டடை திருடி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜில் இருக்க எல்லாருமே வந்து சந்தேகப்பட்டாங்க. த போலீஸ் கேம் அண்ட் சேஜ்ட் ஹர் அண்ட் சர்ச்ட் ஹர் ஹட் பட் குட் ஃபைண்ட் நத்திங். போலீஸ் வந்துட்டு சர்ச் பண்ணுறாங்க அவங்களோட ஹட்டில், விச் இஸ் அவங்களோட குடிசையில் வீட்டில், பட் குட் ஃபைண்ட் நத்திங், எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அவங்க வீட்டில் எதுவுமே இல்லை. யாரோட வீட்டில்? குப்பாயி வீட்டில், சர்வெண்ட் வீட்டில். ஓகே, ராமையாஸ் ஹார்ட் வாஸ் இன் அ ஃப்ளட்டர். இப்போது அந்த நோஸ்டட் யார் வீட்டில் இருக்குது? ராமையாவோட வீட்டில் இருக்குது. ஸோ இப்போ அதனால் ராமையாவுக்கு வந்து ரொம்ப பயப்படுறார். ஃப்ளட்டர் மீன்ஸ் டு ஃப்ளாப் ஒரு வேவ் குயிக்லி பட் இர்ரெகுலர்லி, ரொம்ப ரொம்ப படப்படன்னு வருது. ராமையாவோட ஹார்ட் வந்து ரொம்ப வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது. ராமையாஸ் ஒய்ஃப் புட் த ஸ்டட் அவே இன் ஹர் பாக்ஸ். ஸோ ராமையாவோட ஒய்ஃப் வந்து போலீஸ்லாம் வரதை பார்த்துட்டு அவங்களோட ஸ்டட்டை வந்து அந்த நோ ஸ்டட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு தள்ளி வச்சிடுறாங்க. She soon developed a severe fever and was confined to her bed. Confined means restricted. Okay, kept in a limited space. லிமிட்டட் ஸ்பேஸில் வச்சு ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்கள தனிமைப்படுத்தி வைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா ஃபீவர், அந்த பயத்திலே வந்து போலீஸ் வந்து நம்மளை பிடிச்சிருவாங்களோ அப்படின்ற பயத்திலே வந்து ராமையாவோட ஒய்ஃப்க்கு வந்து ஃபீவர் வந்து நோ ஒன் தாட் ஆஃப் சர்ச்சிங் தேர் ஹவுஸ். யாருமே வந்து ராமையோட வீட்டில் போயிட்டு சர்ச் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா அவங்களே வந்து ஆல்ரெடி ஃபீவரிஷில் வந்து படுத்திருக்காங்க இல்லையா. ஸோ நோ ஒன் தாட் ஆஃப் சர்ச்சிங் தேர் ஹவுஸ். த ஹீ ஸ்பேரோ செட், ஹீ ஸ்பேரோங்கிறது இங்கே ஹீங்கிறது யாருன்னா த மேல் ஸ்பேரோ. ஓகேவா? த மேல் ஸ்பேரோ செட், லுக் அட் த ஃபன் மை டியர், அங்கே நடக்கிற அந்த காமெடியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீமேல் ஸ்பேரோ கிட்ட மேல் ஸ்பேரோ சொல்கிறாங்க.
The lady of this house is sacred and is down with fever. லேடி இந்த வீட்டில் இருக்க லேடி வந்துட்டு ரொம்ப பயந்து போய் என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஃபீவரே வந்துருச்சு செஞ்ச தப்பால். நைஸ் ஃபன் இன்டீட் செட் த ஷீ ஸ்பேரோ. செம்ம காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீமேல் ஸ்பேரோ சொல்கிறாங்க. The poor woman is in a panic. The poor woman, who's a poor woman here? The Ramaya's wife. Okay, so the poor woman is in a panic. Panic means frightened, extreme fear, அப்படியே ரொம்ப பயந்து போயிட்டாங்க. The fever may be the end of her. ஃபீவர் தான் வந்து கடைசியில் அவங்களுக்கு என்ன ஆச்சு, ஃபீவர் தான் வந்துச்சு. And a good thing too, said the cruel male sparrow. And a good thing too, இதுவும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு, cruel means merciless or heartless, இதுவும் நல்லது தான். ஏன்னா இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கு இல்லையா, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறத இப்போ என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இது நல்லது தான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது நம்ம சொல்வோமா, சொல்ல மாட்டோம். ஏன்னா அவங்க தப்பு பண்ணதுனால தான் பயத்தில் அவங்களுக்கு ஃபீவர் வந்துச்சு. அதனால் அந்த மேல் ஸ்பேரோ என்ன சொல்லுதுன்னா இதுவும் நல்லது தான், ஒரு ஹார்ட்லெஸ் அப்படின்னும் போது ஏன்னா அவங்க தப்பு பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால் இவங்க இதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி மேல் ஸ்பேரோ இதுவும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. It is all your doing, you brought and threw it here and tempted her, said the female bird. இப்போ ஃபீமேல் பேர்டு என்ன சொல்லுதுன்னா, இட் இஸ் ஆல் யோர் டூயிங், நீ பண்ணது தான் எல்லாமே. மேல் ஸ்பேரோவை பார்த்து இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உன்னால் தான் வந்துச்சு, நீங்கள் தான் அதை எங்கேயோ இருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுட்டீங்க. அண்ட் இப்போ உங்களால் தான் அவங்க ரொம்ப அதை எடுத்துகிட்டு த்ரூ இட் ஹியர், இங்கே நான் எடுத்துகிட்டு போய் போடணும், அதை எடுத்த இடத்துலேயே நீங்கள் போட்டிருக்கணும், அதை விட்டுட்டு இங்கேயே போட்டு போயிட்டீங்க, அதை அவங்க எடுத்து இவ்வளோ ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீமேல் பேர்ட் சொல்லும் போது, த மேல் பேர்ட் ஆன்சர்ட் கிரேவ்லி. மேல் பேர்ட் ரொம்ப கிரேவாக ஆன்சர் பண்ணுது, இன் அ சீரியஸ் மேனர். கிரேவ்லி மீன்ஸ் இன் அ சீரியஸ் மேனர். ஓகே, ஸோ த மேல் பேர்ட் ஆன்சர்ட் கிரேவ்லி, டிட் ஐ டெல் ஹர் டு ஸ்டீல் த திங்? நான் அதை திருட சொன்னேன்னா? நான் சொல்லலையே அவங்கள திருட சொல்லி. திஸ் இஸ் பவுண்ட் டு ஹேப்பன் வென் ஹியூமன் ஆர் பீயிங் க்ரீடி. ஹியூமன்ஸ் ரொம்ப பேராசை உள்ளவங்களாக இருக்கும் போது இப்படி தான் நடக்கும். அவங்க அதை எடுத்துருக்கக்கூடாது, எடுத்திருந்தாலும் அதை வில்லேஜ் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கணும், கொடுக்காதது அவங்க தப்பு. அதனால தான் அவங்க இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல் பேர்ட் ஃபீமேல் பேர்ட் கிட்ட சொல்லுது. ரைட்லி செட், வி ஷுட் நெவர் பி க்ரீடி ஃபார் வாட் பிலாங்ஸ் டு அதர்ஸ். ஸோ நீ கரெக்டாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மேல் பேர்ட் சொல்லுது. ரைட்லி செட், we should never be greedy for what belongs to others. மற்றவங்க பொருள் மேலே நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆசையே படக்கூடாது. ஆசைப்படுறதே தப்புனா பேராசை சுத்தமாக கூடவே கூடாது. கம் let us go now and bring some worms for the young ones அப்படின்னு சொல்லிட்டு, வா நம்ம போயிட்டு நம்மளோட யங் ஒன்ஸ்க்காக போய் சில வார்ம்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்பேரோஸ் has flew out and then the two flew out. அப்படிங்கிறது the male and female sparrow பறந்து போச்சு. ஓகே, Ramaya and his wife spent the rest of his life in fear of being caught. ராமையாவும் அவங்களோட ஒய்ஃபும் எங்கே நம்ம மாட்டிக்க போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பு பண்ணிட்டாங்க இல்லையா, அதை என்ன பண்ணல, தப்பு ஒத்துக்கவும் இல்லை. எங்கே காட் அப்படின்னா மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே அவங்களோட மீதி காலத்தையும் வாழ்ந்துட்டு வராங்க. The diamond nose jewel may still be with them, but the fear of getting caught was even more. அந்த என்னதான் அவங்க பேராசைப்பட்டு அந்த டைமண்ட் நோஸை அவங்க கிட்ட வச்சுருந்தாலும், என்னதான் விலை உயர்ந்த டைமண்ட் நோஸ் ஜுவல் அவங்க கிட்ட இருக்குது, ஓகே எல்லாம் ஓகே. ஆனால் ஃபியர் ஆஃப் கெட்டிங் காட், எங்கே என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மாட்டிப்போமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது இல்லையா, ஸோ அது லைஃப் லாங் அவங்களோட ட்ராவல் ஆக போகுது. அந்த பயம் பயந்து எது பண்ணாலும் பயந்து செய்யணும். ஸோ திஸ் இஸ் வாட் the lesson is. So the lesson has been completed now. Lesson முடிஞ்சிச்சு. So what is the moral of this story? The moral of this story is we should never be more greedy. ஸோ நம்ம ரொம்ப பேராசை எந்த பொருள் மேலேயும் படக்கூடாது, மற்றவங்க பொருள் மேலே பேராசை படவே கூடாது. ஓகே, that is the moral of this story and I hope you all understand this lesson. Thank you guys. Thank you.